வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழரின் வாழ்வியலும் வாழை இலையின் தகவலும். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்கிறேன். நம்ம தமிழ் மக்கள் அரபு நாட்டில் போய் வேலை செஞ்சாங்க. அப்போ அந்த அரபு நாட்டில் இந்த வேலை செய்கிற முதலாளிக்கு பிறந்த நாள். அவர் என்ன பண்ணார், இங்கே யாரெல்லாம் வேலை செய்கிறீங்களோ அவங்களாம் இன்றைக்கி ஈவினிங் வந்து என்னுடைய விருந்து வைக்கிறேன், கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கணும்னு சொன்னார். நம்ம தமிழ் மக்களும் போய் சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு போய் விருந்து சாப்பிட்டுருக்காங்க. விருந்துக்கு போனதும் அங்கே அந்த அரபு நாட்டு முதலாளி எல்லாருக்கும் வெள்ளித்தட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு நல்லா விருந்து நல்லா உபசரித்து அணைச்சார். நம்ம தமிழர் மரபுன்னா நீங்கள் சாப்பாடு விருந்து கொடுத்தோன்னே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வரணும் அப்படி சொன்னோன்னே, நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அரபு முதலாளி கண்டிப்பாக நான் வரேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அடுத்த வாரம் எங்கள் ஊரில் தீபாவளி ஊருக்கு போகல, நாங்கள் எல்லோரும் இங்கேயே தீபாவளி விழாவை கொண்டாடலான்னு இருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரிப்பா, அப்படின்னா தீபாவளி அன்றைக்கி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரபு முதலாளியும் சொன்னாராம். அப்போ தீபாவளி வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கறி மீன் எல்லாத்தையும் தடபுடலாம் செஞ்சு அவர் வராருன்னு சொல்லிட்டு வாழை இலையை போட்டு பாய் போட்டு வரத்துக்காக வெயிட் பண்ணாங்க. வந்தார் அரபு நாட்டு முதலாளி. அவர் உட்கார வச்சு தண்ணி தெளித்து இதெல்லாம் இப்படி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு முறையாக சொன்னாராம். அந்த அரபு நாட்டு முதலாளிக்கு ஒரு டவுட்டு. அவர் சாப்பிட்டுக்கிட்டே எல்லாத்தையும் ஒரு வகை வகையாக நம்ம ஆள் செஞ்சு வச்ச சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு, எல்லாம் நல்லாயிருக்கு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சொல்லுங்கள் முதலாளி அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம தமிழ் மக்கள். அப்போ சொன்னதுக்கு, இந்த நீங்கள் சாப்பிட்ற ஒரு சில்வர் பிளேட்டு கூட இல்லையா புதுசாக அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தமிழ் ஆள் என்ன சொன்னாராம், இதனுடைய மகிமை தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க சார். இங்கே வந்து இலையை வந்து தரையில் போட்டு தான் சாப்பிட்ணும். அதில் வந்து என்னென்னா, நீங்கள் மடித்து சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலையில் நீங்கள் சூடாக சாதம் போட்டால் அது ஒரு மாதிரி வெந்திருக்கும், அது உள்ளுக்கு சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது. வாழை இலையில் சாப்பிட்டாலே ஜீரண சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்படியா அப்படின்னு கேட்டாராம். இதில் பல தகவல் இருக்குது, நான் ஒன்று உங்களை கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்களான்னு கேட்டாராம். சொல்லுப்பான்னாராம். நீங்கள் எங்களுக்கு வெள்ளித்தட்டில் சாப்பாடு போட்டிங்க, அது எங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது. ஆனால் அந்த தட்டையே நீங்கள் கழுவிட்டு அடுத்த ஆளுக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த வாழை இலையை உங்களுக்காகவே படைக்கப்பட்டது, நீங்கள் சாப்பிட்டு முடித்ததும் தூக்கி போட்டுரும். உங்களுக்காக ஒரே தடவை தான் உங்களுக்கு விருந்துனா, இந்த ஒரே தடவையில் இந்த இலையில போட்டு சாப்பிட்டுட்டு அதோட தூக்கி வெளியே போட்டுரும். இதில் உங்களுக்கும் ஒரு புண்ணியம் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருந்தால் ஒரு மிருகங்கள், காக்கா, நாய், எறும்புகள் எல்லாம் சாப்பிடும். இதில் உங்களுக்கு நன்மை இருக்குது. இது வந்து வேஸ்ட்டு, மண்ணுக்கு மக்கி உரமாகவும் மாறிடும். அதனால் நாங்கள் இந்த வாழை இலை போடுறோம். அது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருந்தா சின்ன பூஜை அறையை திறந்து காமிச்சோம். இந்த சாமிக்கே நாங்கள் படையிலே இதில் இந்த வாழை இலையில் போட்டால் தான் நாங்கள் அவ்வளோ கௌரவம். அந்த வாழை இலைக்கு, சாமிக்கு இந்த வாழை இலை போட்டு தான் நாங்கள் படைப்போம், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் படைப்போம். தமிழர்கள் விருந்தோம்பலில் முக்கியமான இடம் வகிக்கிறது இந்த இலை. ஒரு ஆளுக்கு இது ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும், அவ்வளோதான், தூக்கி போட்டுரும். அவ்வளோ மரியாதையான இந்த வாழை இலைன்னு சொல்லிட்டு அந்த தகவலை முடித்தார். மீதி நிறைய தகவல் வாழை இலை பற்றி இருக்குது. இது வரைக்கும் இந்த பதிவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.